சிவபெருமான ஒரு ஆங்கிலேயர் நேர்ல பார்த்திருக்காரு. கொலனல் மார்டின் சொல்ற இவரு தன்னோட மனைவியை மத்திய பிரதேசத்துல விட்டுட்டு ஆப்கானிஸ்தான்ல போர் செய்ய போயிருக்காரு. டெய்லி கடிதம் எழுதி தன்னோட மனைவிக்கு அவர் அனுப்பிடுவாரு. ரொம்ப நாளாவே கடிதம் வரது நின்னு போயிருது. தன்னோட கணவருக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல சங்கு சத்தம் கேக்குது. அந்த சங்கு சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி தேடி போறாங்க. ஒரு சிவன் கோவில பாக்குறாங்க. அங்க ஒரு பூசாரி உங்களோட கஷ்டத்தை சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க, 11 நாள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்க, நீங்க நினைச்சது நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி மார்டினோட மனைவி பண்றாங்க. கரெக்டா 12வது நாள் மார்டின் கிட்ட இருந்து கடிதம் ஒன்று வருது. போர்க்களத்துல ஆப்கானிஸ்தானோட படைகள் அவங்கள சூழ்ந்ததாகவும் அவங்க கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டதாகவும் அப்போதான் புலித்தோல் அழிஞ்ச ஒருத்தர் வந்து கையில சூலாயுதத்தோட எதிரி படைகள் கூட சண்டை போட்டு எதிரி படைகளை பார்த்து வியந்து பயந்து ஓடிட்டாங்களாம். மார்டினோட மனைவி இந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கும் போது திருப்பி அதே சங்க சத்தம் கேட்குது. மார்டின் மத்திய பிரதேசுக்கு வந்த உடனே லண்டன்ல இருக்க தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்து பாஜிநாத் மகாதேவ் கோவில உருவாக்குறாரு. மார்டினை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அந்த மனிதர் அதுக்கப்புறமா மறைஞ்சிட்டாராம். மார்டினை காப்பாத்தின அந்த புலித்தோல் அணிஞ்சிட்டு இருந்த மனிதர் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.